அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஃபிம்மி குக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸில் பார்க்க போகிற ரெசிபி இண்டோமி எக் நூடுல்ஸ். இது அரபு ஸ்டைலில் செய்யாமல் நம்ம மசாலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூடுல்ஸை அதில் உடச்சி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதில் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதை தனியாக அது மாதிரி வச்சுட்டு சைடில் 2 முட்டையை இந்த மாதிரி நான் உடச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் 3 முட்டை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் 3 பாக்கெட்டுக்கு 2 முட்டை எனக்கு போதும். இப்போது முட்டை வேகிறதுக்காக லைட்டாக அதில் உப்பு போட்டுக்கிறேன் முட்டைக்காக. இப்போ முட்டையும் அந்த மசாலாவையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆக்குனதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம உப்பு போட்டு நூடுல்ஸை வடித்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நல்லா பிரித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போது இந்த இண்டோமி பேக்கில் ஒரு 2 சீசனிங் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, அதை நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நூடுல்ஸில் கொடுத்த சீசனிங் பேக்கெட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இது கீழேருந்து கிண்டி விடுங்க. நல்லா லைட்டாக கிண்டி விடுங்க, ரொம்ப கிண்டி விட்டால் நூடுல்ஸ் உடஞ்சி போயிடும். நல்லா கீழேருந்து கிண்டி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த புதினா கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிட்ஸ் வச்சுருங்க. மூடி போட்டு 5 நிமிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமன்னு முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இன்னும் ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க, போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மசாலா வச்சு நீங்கள் மேகி இப்பியில் கூட செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.